காலை வணக்கம். நலம் நலமறிக நிகழ்ச்சியில் நான் உங்கள் மூலிகை வேளாண் ஆராய்ச்சியாளர் சாலை மருதமலை முருகன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூலிகை அஸ்வகந்தா. அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூலிகை அமுக்குரா என்று சொல்லப்படுகின்ற ஒரு மூலிகை. இதை அதிகமாக இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகின்ற ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த அமுக்குராவுடைய தாவரவியல் பேர் விதானியா சோம்னிஃபரா அப்படின்னு சொல்லி, இது ஒரு கத்திரிக்காய் குடும்பத்தை சேர்ந்தது, சொலானேசி அப்படின்னு சொல்லி. இதோடைய உயரம் ஒரு குத்துச்செடியாக இருக்கும். இதில் நமக்கு பயன்பாடு அதிகமாக இருக்கக்கூடிய கிழங்கு. இதில் 2 வகையான மூலிகை இருக்குது, நாட்டு அமுக்குரா, சீமை அமுக்குரா. இதில் சீமை அமுக்குரான்றது கிழங்குகள்லேருந்து அதிகப்படியான நமக்கு புரத மூலக்கூறுகள் இருக்குது. இதில் விதானியா விதானஃபெரன் அப்படின்னு சொல்லி விதானால் அப்படின்ற கண்டென்ட்லாம் இருக்குது. இதுக்கு பேர் இங்கிலீஷில் இந்தியன் ஜிங்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ஜிங்சன்னு சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு தெரியும், சீனாவில் புகழ்பெற்ற மூலிகைன்னா ஜிங்சன் தான். ஒலிம்பிக்கில் யாராவது மெடல் வாங்கிட்டாங்கன்னா முதல் எனக்கு சொல்கிறது என்னன்னா, அவன் ஜிங்சன் சாப்பிட்ருப்பான், அவனுக்கு செக் பண்ணு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மூலிகையோட பலனை சீனர்கள் அனுபவிக்கிறாங்க. அதே மாதிரியான ஒரு சக்தி உடைய மூலிகையினால இதுக்கு இந்தியன் ஜின்சன் சொல்கிறாங்க. மேலும் இதுக்கு பேர் அஸ்வகந்தான்னு பேராங்க. அஸ்வம்னா என்ன? குதிரை. இதனுடைய கிழங்கு மற்றும் இலையில் குதிரையுடைய மனம் போன்ற ஒரு தோற்றம் இருக்கிறனால இதுக்கு அஸ்வகந்தான்ற பேர் வச்சுருக்காங்க. இப்போ இந்த மாதிரியே பயன்பாட்டு இருக்க மூலிகை இன்றைக்கி பெருவாரியாக மாடர்ன் பார்மகோபியாவில் ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காங்க. இது டோட்டல் ரீஜுவினேட்டர், அதாவது உடம்பை முழுமையாக புத்துணர்வாக்கம் செய்கிறது. அப்போ இது நமக்கு மாடர்ன் மருத்துவத்தில் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, அதாவது மூட்டு அலர்ச்சியை குறைக்கக்கூடிய மருந்தாக சொல்கிறாங்க. இதை தமிழில் நம்ம அமுக்குரான்னு சொல்கிறதுக்கே மூட்டுகளில் இருக்கக்கூடிய எல்லா வீக்கங்களையும் அமுக்கக்கூடியதுன்னு ஒரு செய்தி சொல்கிறாங்க. நம்ம சித்தர்கள் இதை எப்படி மூட்டு வலியை குறைக்கக்கூடிய ஒரு தயாரிப்பு பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அமுக்குரா, பரங்கிப்பட்டை, நன்னாரி, சித்தரத்தையை வச்சு நம்ம மூட்டு வலியை குறைக்கக்கூடிய ஒரு தயாரிப்பை நல்லபடியாக பார்ப்போம். காலை வணக்கம். நலம் நலமறிக நிகழ்ச்சியில் நான் உங்கள் சித்த மருத்துவர் கல்பனா தேவி. இன்றைக்கி நம்ம முக்கியமான பிரச்சனையான மூட்டு வலி, இந்த மூட்டு வலி சரி பண்ணுறதுக்குரிய ஒரு பொடி எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதற்கு என்னென்ன பொருள்கள் தேவை அப்படின்னு பார்க்க முன்னாடி, இந்த மூட்டு வலி எதனால் வருது அப்படின்னா, நோய் நாடி, நோய் முதல் நாடி அப்படின்னு சொல்லுவாங்க. நோய்க்கு முதல் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதாவது அதிகப்பட்ட வாயு உடம்புல தங்கி அது மூட்டு வலியாக மாறுது. இப்போது உடலில் வாயு ஏன் அதிகப்படுது அப்படின்னா, நம்மளோட உணவு முறை, செரிக்காத உணவுகள் எல்லாமே புளிப்பாக மாறி அந்த புளிப்பு நம்ம உடலில் தேங்கி நம்ம மூட்டுக்களில் பிரச்சனை உருவாக்குது. இதுதான் மூட்டு வலி வர்றதற்கான மேஜரான காரணம். இப்போது இந்த வாத சம்பந்தமான மூட்டு வலியை சரி பண்ணக்கூடிய இந்த பொடி எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் நாமளே வீட்டிலே செய்து வச்சுக்கலாம். முதல்ல நம்மளுக்கு தேவையான பொருள் என்னென்னா, அமுக்குரா, பரங்கிப்பட்டை, நன்னாரி, சிற்றரத்தை. இந்த 4 பொருட்களை வச்சு நம்ம மூட்டு வலியை சரி பண்ணக்கூடிய ஒரு பொடி செய்ய போகிறோம். இப்போ இந்த அமுக்குராவில் 2 வெரைட்டி இருக்குது, நாட்டு அமுக்குரா, சீமை அமுக்குரா. நாம் பயன்படுத்த போகிறது சீமை அமுக்குரா. இந்த சீமை அமுக்குரா பார்த்தோன்னா இந்த மாதிரி வெளிர் நிறத்தில் இருக்கும். நாட்டு அமுக்குரா ரொம்ப திக்கான பட்டை மாதிரி கட்டை மாதிரி இருக்கும். இது வெளிர் நிறத்தில், உள்ளேயும் நல்ல வெண்மையான நிறமாக இருக்கும். இதை நல்லா பவுடர் பண்ணாலும் வெண்மையான ஒரு பவுடராக வரும். இது கிட்டத்தட்ட உலக அளவில் எல்லாத்துலேயுமே நரம்பு பலத்தை அதிகப்படுத்துறதுக்கு இந்த நாட்டு அமுக்குரா பயன்படுத்திட்டு வராங்க. இது நரம்பு பலத்தை அதிகப்படுத்துறது மட்டும் இல்லை, உடல் சோர்வை சரி பண்ணக்கூடியது, நல்ல ஒரு நிம்மதியான தூக்கத்தை தரக்கூடியது இந்த அமுக்குரா. இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கிறோம். அடுத்ததாக இதை பரங்கிப்பட்டை. இந்த பரங்கிப்பட்டையும் வாத சூளை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உடலில் வலி, குத்தலோடு இருக்க வலியை சரி பண்ணக்கூடியதில் இந்த பரங்கிப்பட்டை சிறப்பான பயனளிக்கும். தோல் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அமைகிறது இந்த பரங்கிப்பட்டை சூரணம். இந்த பரங்கிப்பட்டையை வெறும் பவுடராக மட்டும் தோல் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு ஸ்டீராய்டு எடுக்கிறதோட எஃபெக்ட் இருக்கும் இந்த பரங்கிப்பட்டை எடுத்தால். இதை தென் மாநிலங்களில் இந்த பரங்கிப்பட்டையை சீனா பாவு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிவியரான மேஜர் டிசார்டர்ஸ்க்கு மட்டும்தான் இதை கவனமாக பயன்படுத்துகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இதை பயன்படுத்துகிறதே இல்லை. 40 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு மட்டும்தான் இந்த சீனா பாவுன்ற பரங்கிப்பட்டையை பயன்படுத்திட்டு வராங்க. இது தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்லை, எல்லா வலிகளையும் சரி பண்ணக்கூடியது. நம்ம ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போட்டால் எவ்வளோ வேகமாக வேலை பார்க்குமோ அந்த மாதிரி மிக வேகமாக வேலை பார்க்கக்கூடியது இந்த பரங்கிப்பட்டை. அதற்கு அடுத்ததை நம்ம எடுத்துக்கக்கூடிய பொருள் என்ன? நன்னாரி. இந்த நன்னாரி பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு இது மாதிரியான அமைப்பும் சுருள் அமைப்பும் சுற்றி பட்டையும் இருக்கும். இது நல்ல மனம் உடையது. ஸ்மெல் பண்ணி பார்த்திங்கன்னா அருமையான மனம் உடையது.
பித்தத்தை தணிக்கக்கூடிய தன்மை உடையது இந்த நன்னாரி. இந்த முதல்ல பார்த்த இந்த அமுக்ராவும் பரங்கிப்பட்டையும் வாதத்தை சமன்படுத்தக்கூடிய தன்மை உடையது. இந்த நன்னாரி பித்தத்தை சமப்படுத்தக்கூடிய தன்மை உடையது. உடம்புல நீர் ஏற்றம், தேவையில்லாத உடம்புல நீர் ஏறுறது, அதாவது மூட்டுகள்லையுமே நல்ல நீர் கோர்த்த வீக்கம் இருக்குது, கால்களில் நீர் கோர்த்த வீக்கம் இருக்குதுன்னா இந்த நன்னாரி சரி பண்ணக்கூடியது. இதயத்திற்கு நல்ல வலுவளிக்கக்கூடியது இந்த நன்னாரி. அதற்கு அடுத்ததாக நம்ம சித்திரத்தை. இந்த சிற்றரத்தையை அப்படியே ஒரு சின்ன பீஸை வாயில் போட்டு ஒதுக்கி வச்சுருந்தாங்கன்னா நல்ல காரமான தன்மை, இஞ்சியை விட கொஞ்சம் காரம் குறைவாக இருக்கும். இந்த சிற்றரத்தை வாயில் போட்டு வச்சுருந்தாங்க அப்படின்னா தொண்டை சம்பந்தமான பிரச்சனை, தொண்டை கரகரப்பு, சளி எல்லாமே சரி பண்ணக்கூடியது. இந்த 2 பொருள்களும் அமுக்ராவும் பரங்கிப்பட்டையும் வாதத்தை சரி பண்ணக்கூடியது. இந்த நன்னாரி பித்தத்தை சரி பண்ணக்கூடியது. இந்த சிற்றரத்தை கபத்தை சரி பண்ணக்கூடியது. அப்போது இந்த 3 பொருள்கள் சேர்ந்த கலவை பொடி நம்மளுக்கு எப்படி பயனளிக்க போகுது அப்படின்னா, இது மூட்டு சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும், அதாவது மூட்டில் வர வலி, வீக்கம், குத்தல், குடைச்சல் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணக்கூடியது. கால் மூட்டு, கை மூட்டு, சிறு மூட்டுகளில் வர பிரச்சனை வர சரி பண்ணக்கூடியது. இது அளவு எவ்வளோ எடுத்துக்க போகிறோன்னா, அமுக்ரா எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அதில் பாதி அளவுக்கு இந்த பரங்கிப்பட்டை எடுத்துக்க போகிறோம். இந்த பரங்கிப்பட்டை எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அதில் பாதி அளவுக்கு இந்த நன்னாரி எடுத்துக்க போகிறோம். நன்னாரி எவ்வளோ எடுத்துக்க போகிறோமோ அதில் பாதி அளவுக்கு இந்த சிற்றரத்தை எடுத்துக்க போகிறோம். இந்த 4ஐயும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப எளிமையான தயாரிப்பு. ஆனால் நம்ம நிறைய வருடங்களாக இந்த எளிமையான தயாரிப்பை நிறைய பேஷண்ட்ஸ்க்கு கொடுத்து நம்ம சரி பண்ணியிருக்கோம். ரொம்ப எளிமையாகவே ஒரு வாரத்துலேருந்து 10 நாள்லேயே இந்த மூட்டு வலி குறைய தொடங்குறத அவங்க கண்கூட பார்க்கலாம். இப்போது இந்த 4ஐயும் அரைச்ச பவுடர் நம்ம எடுத்துட்டோம். இந்த பவுடரை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இதை பாலில் நம்ம எடுத்துக்கலாம். 1 டம்ளர் பாலில் இந்த பவுடர் சாப்பாட்டுக்கு முன்னாடி அப்புறம் எப்போனாலும் எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதை சேர்த்து நல்லா கலக்கி இந்த பாலை குடிச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு 2 வேளை இதை எடுத்துக்கிறது அவசியம். இப்போ நம்ம அதிகப்படியான பிரச்சனையான ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மூட்டு வலியை சரி பண்ணக்கூடிய ஒரு எளிமையான தயாரிப்பு பார்த்தோம். அந்த தயாரிப்பு மிக எளிமையாக இருந்தாலும் உடனடியாகவும் நல்ல வலிமையாகவும் பலனளிக்கக்கூடியது. இனி அடுத்த நிகழ்ச்சியில் வேறு ஒரு மருத்துவ குறிப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.